மறைந்த தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் உடல் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்த தேமுதிக தொண்டர்கள், நிர்வாகிகள் குவிந்திருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். கண்டிப்பாக செய்து தமிழக திரைத்துறையிலும் அரசியலிலும் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக கேப்டன் விஜயகாந்த் விளங்கியிருக்கிறார். அவரது மறைவு என்பது இன்றைக்கு திரைத்துறையினருக்கும் தேமுகவினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பேர் இழப்பாக இருக்கிறது. கொரோனா தொற்று காரணமாக தனது உயிரானது சிகிச்சை பலனின்றி இன்றைக்கு தேமுதிகவுடைய தலைவர் விஜயகாந்தனுடைய உயிர் பிரிந்திருக்கிறது. தமிழ் சினிமாவில் உச்சபட்ச கதாநாயகனாக, வில்லனாக, குணச்சித்திர நடிகராக, தயாரிப்பாளராக, இயக்குனராக பல்வேறு தளங்களில் தனது பரிணாமத்தை முத்திரை பதித்த ஒரு ஆளுமையாக விஜயகாந்த் செயல்பட்டிருக்கிறார். அரசியலிலும் தேமுதிக என்கிற அந்த இயக்கத்தை தொடங்கி அதிலும் சிறப்பான ஒரு தலைவராக, தொண்டர்களை அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு கழகத்தினுடைய தலைவராக செயல்பட்டிருக்கிறார். இன்றைக்கு கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகத்தில் கண்ணீர் மல்க தேமுதிக தொண்டர்களும், திரைத்துறையினரும், பொதுமக்களும், பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடியவர்களும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக தேமுதிக தலைவர் உயிரிழந்தார் என்கிற செய்தியை கேட்ட உடனாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து தனது அஞ்சலியை செலுத்த இருக்கிறார். அதற்காக சென்னை பசுமை வழி சாலையில் இல்லத்தில் இருந்து புறப்பட்டு கார் மூலமாக தற்போது தேமுதிக அலுவலகம் இருக்கக்கூடிய கோயம்பேடு அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சேலத்தில் இருந்து இதற்காக சென்னை வந்திருக்கிறார். சென்னையில் அவர் பசுமை வழி சாலையில் இருந்து புறப்பட்டு கோயம்பேடு சென்று
நலிவுற்றாலோ உடனே உதவக்கூடிய ஒரு மனப்பான்மையை கொண்ட தலைவராக கேப்டன் விஜயகாந்த் இருந்திருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு நிலைகளில் தேமுதிக என்கிற அந்த இயக்கத்தை தொடர்ந்து அந்த இயக்கத்திற்கும் பாதுகாவலாக இருந்திருக்கிறார். திரைப்பட துறையில் அந்த நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிற பொழுது நடிகர் சங்கம் நலிவடைந்து கடனில் தத்தளித்த பொழுது வெளிநாடுகளுக்கு சென்று பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தி அந்த கஷ்டத்தில் நஷ்டத்தில் இருந்த நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்திருக்கிறார். குறிப்பாக சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் கலைஞர்களை அழைத்து சென்று அங்கு கலை நிகழ்ச்சிகளை நடத்தி நலிவுற்று இருந்த நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்து அதனுடைய வங்கி கணக்கில் இருப்பு இருக்கிற அளவிற்கு கொண்டு வந்து அந்த சாதனையை எல்லாம் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். குறிப்பாக அவருடைய தோற்றம் கருப்பு நிறமாக இருந்தாலும் கூட அவரது உள்ளமானது வெள்ளை நிறமாக அனைத்து தரப்பு தொண்டர்களுக்கும் உதவக்கூடிய ஒரு மனப்பான்மையோடு செயல்படக்கூடிய ஒரு தலைவராக, நடிகராக, கலைஞராக அவர் வலம் வந்தவர். அப்படிப்பட்ட ஒரு மனதை கொண்ட ஒரு தலைவராக கேப்டன் விஜயகாந்த் இருப்பதன் காரணமாகத்தான் தொடர்ந்து அவர் அண்ணா திமுகவோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். அண்ணா திமுகவுடைய தலைவர்களோடு தொடர்ந்து ஒரு நட்பு பாராட்டி வருகிறார். அண்ணா திமுகவுடைய தலைவர்களும் அதே போன்று அவரோடு ஒரு நட்பை பாராட்டி வருகிறார்கள். அந்த ஒரு நீட்சி தொடர்ந்து நீடித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதன் காரணமாக இன்று இறந்தார் என்ற ஒரு செய்தியை அறிந்தவுடன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் உடனடியாக தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். அந்த மீளாத ஒரு துயரத்தில் இருந்து அவரது குடும்பத்தினர், அதே போன்று தேமுதிக நிர்வாகிகள், திரைத்துறையை சார்ந்தவர்கள் அனைவரும் மீள வேண்டும். இந்த ஆற்றொணா துயரத்தில் இருந்து அவர்கள் மீண்டு வருவம் வேண்டும் என்றும் அவருடைய உயிரானது இறைவனுடைய திருவடிகளிலே இளைப்பாற வேண்டும் என்றும் அவருடைய அந்த இரங்கல் அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார். பல்வேறு சூழ்நிலைகளை பார்த்து, பல்வேறு சூழ்நிலைகளை வென்று, பல்வேறு சரித்திரங்களை முறியடித்த ஒரு தலைவராக கேப்டன் விஜயகாந்த் இருந்ததையெல்லாம் அந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவருடைய அறிக்கையிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். எப்பொழுதுமே மக்களுக்காக செயல்படக்கூடிய தலைவர்கள் என்பவர் அவருடைய இறப்பு என்பது மக்களுடைய கண்ணீர் என்பதும் அவருடைய அனுதாபங்கள், அவருடைய இரங்கல் என்பதும் மிகப்பெரிய அளவில் இருக்கும். அந்த மிகப்பெரிய ஒரு இரங்கல் அதிர்ச்சியை அன்றைக்கு தமிழக மக்கள், திரைத்துறையினர் கண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையிலே தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய நிறுவன தலைவரும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமாக பிரபல திரைப்பட நடிகர் திரு விஜயகாந்த் அவருடைய உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி காலமானார் என்கிற செய்தியை கேட்டு ஆற்றுணா துயரமும் மிகுந்த மன வேதனையும் அடைந்தேன் என்று அவர்
கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் தேமுதிகவினுடைய தலைமை அலுவலகம் வரவிருக்கிறார்கள். அங்கு அவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்தினுடைய திருவுருவ உடலுக்கு அஞ்சலி செலுத்தவிருக்கிறார்கள். அந்த நிகழ்வுக்காக சென்னை பசுமை வழிச்சாலையில் இருந்து அவர்கள் வந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் நேரடியாக வந்து கேப்டன் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த நிகழ்வுகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இன்று காலையில் இருந்தே சாலிகிராமம் இல்லம், அதே போன்று தேமுதிக அலுவலகம் இரண்டுமே கண்ணீரால் சூழ்ந்திருக்கிறது, சோகத்தால் நிரம்பி இருக்கிறது. தங்களுடைய தலைவனை இழந்ததற்கான அந்த வடுக்கல் வேதனையிலிருந்து அவர்கள் மீளவில்லை. மீள முடியாத ஒரு பெரும் துயரத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அதனையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதோடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் அங்கு தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அந்த நிகழ்வுகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து திரைத்துறையைச் சேர்ந்த பிரபலங்கள் பலர், நடிகர்கள், இயக்குநர்கள், கதாநாயகிகள், கதாநாயகர்கள், குணச்சித்திர நடிகர்கள் என சக நடிகர்களும் அங்கு வந்து அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் தங்களுடைய தான் ஒரு உச்சபட்ச நடிகராக இருந்தாலும் கூட எப்படியும் அந்த தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய திரைச்சுறையினர் கண்ணீர் சிந்தினால், அவர்கள் உடல்நலம் குன்றினால் ஏதாவது ஒரு விதத்தில் உதவ வேண்டும் என்கிற ஒரு பண்பை, ஒரு மனநிலையை கொண்ட ஒரு தலைவராக, தலை சிறந்த நடிகராக கேப்டன் விஜயகாந்த் இருந்திருக்கிறார். மனதாலும் குணத்தாலும் அவர் ஒரு வெள்ளை நிறம் கொண்டவர். வெள்ளந்தி என்கிற நிலையில் அவருடைய வாழ்க்கையை கட்டமைத்து கொண்டவர். எதற்கும் அஞ்சாமல் எப்படிப்பட்ட நெருக்கடியில் எல்லாம் ஆளுகிற இந்த அரசு பல்வேறு நிலைகளில் அவருக்கு கொடுத்திருக்கிறது. அவர் தலைமை கழக அலுவலகத்தை எப்படியெல்லாம் சூறையாட பார்த்திருக்கிறார்கள். அதை பல்வேறு நிலைகளில் அவர் பதிவு செய்திருக்கிறார். நான் எதை இழந்தாலும் இது மக்கள் கொடுத்தது, நான் இழக்க தயார் என்பதையெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பல்வேறு துரோகங்களை திமுக அரசு செய்து வருவதையும் அவர் பல்வேறு மேடைகளில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மனவேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். அப்படி தனக்கு கொடுத்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி மக்களுடைய செல்வாக்கு, மக்களுக்காக நான் செய்வேன் என்கிற அந்த உறுதிமொழியும் அவர் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவராக அவர் அந்த தேமுதிகவுடைய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களால் அவர் போற்றப்பட்டிருக்கிறார். குறிப்பாக ஒரு தலைவன் என்றால் அந்த ஈகை குணம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஈகை குணம் அவருக்கு இயல்பாகவே அமைந்து விட்டதை அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கதறி அழக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிற பொழுது உணர முடியும். கல் நெஞ்சையும் உருக்கக்கூடிய காட்சியாக அந்த காட்சிகள் நமக்கு இருக்கிறது. எப்போது துயருற்றாலும் அதை துடைக்கக்கூடியவனாகத்தான் ஒரு தலைவன் இருக்க வேண்டும், ஒரு நண்பன் இருக்க வேண்டும். உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் வருகிற பொழுது அதை களைய வேண்டும் என்பதுதான் குரல். அப்படி களையக்கூடிய ஒரு நண்பனாக, தலைவனாக, கதாநாயகனாக, ரசிகனாக பல்வேறு நிலைகளில் இருந்திருக்கிறார். தயாரிப்பாளர்களுக்கு பல்வேறு நிலைகளில் தோள் கொடுத்திருக்கிறார். தனது சக நடிகர்களுக்கு தோள் கொடுத்திருக்கிறார். அதாவது அந்த திரைத்துறையை சார்ந்த தொழிலாளர்களுக்கு தோள் கொடுத்திருக்கிறார். திரைப்பட சங்கத்திற்கு தோள் கொடுத்திருக்கிறார். இப்படி பல்வேறு நிலைகளில் தோள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தலைவரை இழந்திருக்கிறார்கள். அந்த வேதனைத்தான் நம்மால் உணர முடிகிறது. அந்த வேதனையுடைய உச்சம்தான் தற்போது மீளாத ஒரு துயரத்தில் அவர்கள் எல்லாம் கண்ணீர் சிந்தி தங்களுடைய இதய காணிக்கையை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேதனை என்பது உச்சபட்ச ஒரு வேதனையாக அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அங்கு பல்வேறு அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவரது உடல் அருகே தேமுதிக விஜயகாந்தனுடைய மனைவியும், தேமுதிகவுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த், அதே போன்று அவருடைய மைத்துனர், கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் கூடிய சுதீஷ் ஆகியோர் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். அவருடைய மகன்கள் இருவரும் அங்கேயே இருக்கிறார்கள். அதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வு அலையலையாக பொதுமக்கள் வந்து செல்கிறார்கள். வந்து செல்லக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய காணிக்கையை, தங்களுடைய அஞ்சலியை, தங்களுடைய இதயபூர்வமான கண்ணீர் அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எப்படியுமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்பொழுது தேமுதிக அலுவலகம் வந்தடைந்திருக்கிறார். தேமுதிக அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்தினுடைய அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தேமுதிக அலுவலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிற கேப்டன் விஜயகாந்தினுடைய உடல் அருகே அவர் வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தனுடைய திருவுரு உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அங்கே வந்து கொண்டிருக்கிறார். அவரோடு மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய குறிப்பாக தங்கமணி, ஜெயக்குமார், தளவாய் சுந்தரம், வளர்மதி, கோகுல இந்திரா,
ரமணா, அதே போன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் SR விஜயகுமார், கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன், மாவட்ட செயலாளர் தியாகராய நகர் சத்யா உள்ளிட்டோர் வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பகுதியில் நம்முடைய ஒளிப்பதிவாளர்கள் இன்னும் சற்று நேரத்தில் அதை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் கேப்டனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக கோயம்பேட்டிலே இருக்கக்கூடிய தேமுதிகவுடைய தலைமை அலுவலகமான அந்த அலுவலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிற அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அங்கே வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள், அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், கழக நிர்வாகிகள் அனைவருமே அங்கு சென்றிருக்கிறார்கள். அனைவருமே தற்போது அந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்விலே பங்கேற்க இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பங்கேற்று அஞ்சலி செலுத்த இருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக அங்கு இருக்கக்கூடிய தலைவர்கள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரோடு முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, ஜெயக்குமார், கோகுல இந்திரா, வளர்மதி, கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன், மாவட்ட செயலாளர் தியாகராய நகர் சத்யா என அனைவரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு நெருக்கடியான சோதனை காலகட்டம் தேமுதிகவிற்கு. குறிப்பாக கடந்த வாரம்தான் உடல்நலக்குறைவு காரணமாக தேறி வந்த கேப்டன் விஜயகாந்த் உடனடியாக தேமுதிகவுடைய தலைமை அலுவலகத்திலே ஒரு பொதுக்குழுவை செயற்குழுவை கூட்டி கட்சியினுடைய
பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை அறிவித்தார்கள். அறிவித்தவுடன் ஒரு சில தினங்கள் நேற்று முன்தினம் மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது. மீண்டும் போரூர் தனியார் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார்கள். அனுமதிக்கப்பட்ட அவர் கொரோனா என்று கண்டறியப்பட்டது. இன்று காலை தேமுதிகவும் கொரோனா என்பதை உறுதி செய்தது. கொரோனாவினுடைய தொற்றின் தாக்கத்திலிருந்து மீள முடியாத கேப்டன் விஜயகாந்த் அவருடைய இன்னுயிரை பிரிந்திருக்கிறார். அவர் அனைவரையும் விட்டு சென்றிருக்கிறார். வேதனை குரலாக இருக்கிறது. தற்பொழுது தேமுதிகவுடைய அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய கோயம்பேடு அலுவலகத்திற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவரோடு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, ஜெயக்குமார், தலவாய் சுந்தரம், கோகுல இந்திரா, வளர்மதி, கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் SR விஜயகுமார், மாவட்ட செயலாளர் தியாகராய நகர் சத்யா ஆகியோர் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். கூட்ட நெரிசலுக்கு மத்தியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர்கள் கேப்டன் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய கூட்டம், அலைமோதக்கூடிய கூட்டத்திற்கு மத்தியிலே பல்லாயிரக்கணக்கான அங்கு கூட்டமானது மக்களானது குவிந்திருக்கிறார்கள். அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே அவர்கள் தற்போது தவழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தேமுதிகவுடைய தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பல்வேறு நிலைகளில் மக்களோடு இருந்து பல்வேறு உதவிகளை புரிந்த ஒரு தலைவராக இருக்கிறார். அவருடைய இழப்பை ஈடுகட்ட முடியாத, அவர் இழப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத தொண்டர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அஞ்சலி செலுத்தக்கூடிய இடத்தில் அவர் குடும்பத்தினர் மனைவி பிரேமலதா விஜயகாந்த், மகன்கள், அவரது மைத்துனர் என அனைவருமே உறவினர்கள் இருக்கிறார்கள். கழகத்தினுடைய அதே போன்று தேமுதிகவுடைய நிர்வாகிகளும் உடன் இருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு பேர் இழப்பை சந்தித்திருக்கிறது தேமுதிக என்கிற ஒரு அரசியல் இயக்கம். அந்த நிறுவன தலைவராக அனைத்து தரப்பு மக்களாலும் கொண்டாடப்பட்ட ஒரு தலைவராக இருந்த கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்தை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். அவருடைய இழப்பும் வேதனையும் ஈடுகட்ட முடியாத ஒரு பேர் இழப்பாக இருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தேமுதிகவினுடைய தலைவராக, நிறுவன தலைவராக, முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கேப்டன் விஜயகாந்திற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், இன்றைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். அதனை நாம் பார்க்கலாம். அந்த பகுதியிலே குழுமி இருக்கக்கூடிய கூட்டத்திற்கு மத்தியிலே அவர்கள் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் அந்த அஞ்சலியை அவர்கள் செலுத்தவிருக்கிறார்கள். கூட்டம் அலைமோதுகிறது. அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் வெள்ளத்திலே அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களோடு கூட்டணி வைத்து பல்வேறு நிலைகளில் அவருக்கு வளர்ச்சியை கொடுத்த ஒரு இயக்கம், மாபெரும் இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனை எப்பொழுதுமே கேப்டன் விஜயகாந்த் மறந்ததில்லை. நன்றியோடு அவரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்ச்சியான ஒரு உறவை கொண்டிருந்தவர் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு ஒரு இணக்கமான, ஒரு அன்பான, ஒரு தோழமையாக, ஒரு தோழமை கட்சியோடு பழகுகிற ஒரு குணத்தை படைத்திருந்தவர். அதை போலவே மக்கள் மனங்களில் நீங்காத புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் சரி, புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் சரி, தேமுதிக என்கிற அந்த இயக்கத்தை அரவணைத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு தலைவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். பல்வேறு நிலைகளில் அவருடைய அரசியல் அச்சாரத்திற்கு பக்கபலமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்கிறது. குறிப்பாக அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு, அடுத்து மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு, எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தில் அவர் வருவதற்கு எல்லாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த அரவணைப்பு, அந்த கூட்டணி, அந்த தோழமை உணர்வு, அந்த பேர் அன்பு
தேமுதிக தொண்டர்களுக்கும் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அங்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, ஜெயக்குமார், தளவாய் சுந்தரம், கோகுல இந்திரா, வளர்மதி, டாக்டர் சி விஜயபாஸ்கர், அதே போன்று கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன், எஸ்ஆர் விஜயகுமார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர் தியாகராய சத்யா ஆகியோர் உடன் இருக்கிறார்கள். சென்னை கோயம்பேட்டிலே வைக்கப்பட்டுள்ள தேமுதிகவுடைய நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தினுடைய உடலுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். அங்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர்கள் என அனைவருமே அங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக்கொண்டு ஒளிப்பதிவாளர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய அவரது உறவினர்கள் மற்றும் மனைவி அனைவருக்கும் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். அவருடைய கரங்களை பிடித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அதனையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கேப்டனுடைய இழப்பு தேமுதிகவிற்கு, அவரது குடும்பத்தினருக்கு, திரைத்துறையினருக்கு பேர் இழப்பு என்பதை ஏற்கனவே அறிக்கையின் வாயிலாக சுட்டிக்காட்டியிருந்தார். அப்படி இருக்கும்போது நெகிழ்ச்சியோடு அவரது குடும்பத்தினர் கைகளை பிடித்து ஆறுதல் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தினர், அதே போன்று தேமுதிகவினர் அனைவருக்குமே அவர் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்தி அங்கிருந்து இருக்கக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் உடன் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். அதனையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தேமுதிகவுடைய அலுவலகம் தற்போது தேமுதிக தொண்டர்கள், நிர்வாகிகள், திரைத்துறையினர், பல்வேறு அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என அனைவருமே அங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்திலிருந்து புறப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். அந்த அஞ்சலி நிகழ்வில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களுடைய தங்கமணி, ஜெயக்குமார், தளவாய் சுந்தரம், வளர்மதி, கோகுல இந்திரா, டாக்டர் விஜயபாஸ்கர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்ஆர் விஜயகுமார், கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன், மாவட்ட செயலாளர்கள் தியாகராய நகர் சத்யா, VN ரவி ஆகியோர் உடனிருந்தார்கள். அதையும் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக அதிமுகவுடைய நிர்வாகிகள் அனைவரும் உடனிருந்து அந்த அஞ்சலியை செலுத்திவிட்டு தற்பொழுது புறப்பட்டிருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேப்டன் விஜயகாந்தினுடைய உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது.